2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வருடமாக அமைஞ்சிருக்கு. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. தொழில் ரீதியான சிறப்பான ஒரு முன்னேற்றம், ஆரோக்கியம் சீராக இருக்குது. இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் நிறைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலவையான ஆண்டாக இருக்கலாம். தொழில் வீட்டின் அதிபதியான நிலை உங்களுடைய இந்த ஆண்டு வேலையில் கடினமாக உழைக்க வைக்கும். ஆனால் அத்துடன் ஒப்பிடும்பொழுது நீங்கள் விரும்பிய பலன்களை கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. நிதி வாழ்க்கையில் வருமானம் உங்களுக்கு நன்றாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதிக சேமிக்க தவறிவிடலாம். நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த நேரம் சராசரியாக இருக்குது. கல்வியின் பார்வையில் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த ஆண்டு காதல் வாழ்க்கை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது என்று சொல்ல முடியாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலம் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை இந்த நேரம் சாதகமாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் காணலாம். இந்த ஆண்டு ஆரோக்கியத்தின் கண்ணோட்டத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்பதால் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கையில் சில பகுதிகளில் பிரச்சனைகள் நீடித்தாலும் பெரும்பாலான பணிகளில் உங்களுடைய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலை செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. இருப்பினுமே வணிகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு கடின உழைப்பின் அடிப்படையில் வெற்றியை அடைய முடியும். நிதி வாழ்க்கையில் பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. ராசி பலன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்க நினைத்தால் இந்த ஆண்டு நீங்கள் புதிய கொள்முதலான சாதகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உத்தியோகர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறக்கூடிய ஒரு காலம். நேரம் தவறி சாப்பிடுவதாலும் வாய்ப்புண், தொண்டை புண் வலி ஏற்படும். சிகிச்சையால் குணமடையும். கோவில் வளாகத்தை சுத்தம் செய்வது, பக்தர்களுக்கு நீர்மோர் இனிப்பு தானமாக வழங்குவது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. உயர்வான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு அழுத்தம் இருக்கும். சில இடங்களில் பதட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள் வரலாம். ஆனால் நினைத்த ஒரு காரியம் சற்று தாமதமாக உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடக்கூடியதாகவும் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் மன அமைதி உண்டாகக்கூடியதாகும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும். பதிவு உயர்வு, ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும். புதிய திட்டங்கள் உங்களுக்கு பலன் தரும் ஒரு காலம் இது. குடும்பத்தினால் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதிர்கால சேமிப்பில் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். கலைத்துறையில் புகழும் செல்வாக்கும் அடையக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முதலீடுகளில் மிக எதிர்பார்ப்போடு இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 1ல் இருப்பதால் கடுமையாக பேசி காரியத்தை நீங்கள் சாதிக்கலாம். வியாபார விஷயத்தில் அக்கறையாக நீங்கள் செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளில் ஆலோசனை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில், உத்தியோகம், குடும்பம், வியாபாரம் ஆகியவற்றுக்காக நீங்கள் அக்கறை செலுத்த வேணும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடியதாக கிரக நிலைகள் இருக்குது. ராசியில் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டம் பலன் பெறுவதால் திரிகோண பலன் பெறுகிறது. மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும். பணவரத்து சீராக இருக்குது. வேலைப்பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தாரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய முதலீடுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே தங்க நேரிடலாம். பெண்களுக்கு வீண் அலைச்சல், வேலைப்பளு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகும். கலைத்துறையில் பெருமை சேரக்கூடியதாகும். அரசியல் துறையில் புதிய நண்பர்கள் கிடைப்பது அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மாணவர்கள் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம், கிண்டல், கேலி செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலை வரலாம். உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வதும், தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. தொழில்துறையில் நல்ல ஒரு லாபமும் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் பெருகும். கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும். சிலருக்கு தங்களுடைய விருப்பங்கள் போல் உயரக வாகனங்கள் கிடைச்சிருக்கு. பிரபலமானவர்களின் ஆறுதல், அன்பு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் அரசு பணியாளர்கள் உயர் பதவிகள் கிடைக்கதாகும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகலாம். உங்களுடைய குழந்தைகளை பாசத்துடன் அணுகி அவர்களுக்கு தேவையானவற்றை மறுக்காமல் நீங்கள் வாங்கி கொடுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தன சேர்க்கை ஆகியவை வரும். இன்பத்துடன் நீங்கள் அளவு இருக்காது. புதிய திட்டங்கள், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும் போது வேகத்தை குறைத்து எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தை தவிர்க்கலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தை வளர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களின் போக்கில் விடாமல் அடக்கி வைப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது. விசாகம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணங்களால் ஆதாயம் ஏற்படலாம். பழைய கடன்கள் அடைக்க புதிய கடன்கள் வாங்க நேரிடலாம். இடைவிடாது பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமல் போகும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்தபடி உதவிகள் உங்களுக்கு அனைத்துமே தாமதமின்றி கிடைச்சிருக்கு. பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடைய ஆதரவால் நினைத்தத காரியங்களில் எல்லாமே உங்களுக்கு முடிவடையக்கூடியதாகவும், சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் நிலவும். மகான்களின் ஆசி, புதிய தொடர்புகள், நன்மைகள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் எல்லா நன்மைகளுமே தடையின்றி அடையக்கூடியதாகும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகும். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகக்கூடியதாகும். இதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரவேண்டிய உபரி வருவாயால் கடன் அடைக்கப்படும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம். விநாயக பெருமானை வணங்குவது உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.